பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்க வேண்டும், எப்படி கேட்டால் நாம் கேட்பதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்பதைப் பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். இந்த பிரபஞ்சத்தால் கோள்களும், கோள்களால் பஞ்சபூதங்களும், பஞ்சபூதத்தால் ஐம்புலன்களும், ஐம்புலன்களால் மனமும், மனதின் செயல்பாட்டால் நாமும் இயங்குகிறோம். மனமானது 2 வகையாக இருக்கிறது. ஆழ்மனம், வெளிமனம். நாம் வெளிமனதை கடந்துதான் ஆழ்மனதிற்குச் செல்ல முடியும். கடலானது கரை ஓரங்களில் அலையடித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் நடுக்கடலில் அமைதியாக இருக்கும். அதுபோல வெளிமனம் கடல் அலை போல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி அலைபாயும் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு செல்லும்போது நமக்கு எண்ணற்ற சக்திகள் கிடைக்கும். அலைபாய்கின்ற மனதை ஒருநிலைப்படுத்திதான் சித்தர்கள் எண்ணற்ற அட்டமா சக்திகளை பெற்றார்கள். இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை நன்கு தெரிந்தவர்கள் சித்தர்கள். இந்த பிரபஞ்சத்திற்கும் ஆழ்மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆழ்மனம்தான் நாம் விரும்பியதை இந்த பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்தும். இந்த பிரபஞ்சமும் நமது மனமும் எப்போது அமைதி நிலையில் இருக்குமென்றால், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடியற்காலை. அந்த நேரத்தில்தான் எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நமது அப்பா அம்மாவிடம் நமக்கு ஒரு பொருள் வேண்டுமென்றால் நாம் அடம்பிடித்து வாங்கித்தர சொல்கிறோம். அவர்களும் வாங்கித் தருகிறார்கள். அதுபோல பிரபஞ்சத்திடம் நாம் கேட்கும்போது ஏதேனும் ஒன்றை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் கிடைக்கும். ஆனால் நமது மனம் அதற்கு இடம் கொடுக்காது. மனமானது ஐம்புலன்களால் இயங்குகிறது. அதனால் மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். இதனால்தான் நாம் நினைப்பது நடப்பதில்லை. நாம் நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் நம் எண்ணங்களின் அளவு குறைய வேண்டும். அப்படி எண்ணங்களின் அளவு குறையும்போது நமது மனம் தூய்மை அடையும். அப்படி தூய்மையான மனதில் எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இதனை அறிந்து கொண்ட சித்தர்கள் தன் எண்ணத்தை தூய்மைப்படுத்தி தன் கவனத்தை ஒன்றின் மீதே வைத்து இருந்ததனால்தான் மனித நிலையில் இருந்து சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கடவுள் நிலையை அடைந்தார்கள். இவ்வுலகில் சாதனை புரிந்த அத்தனை பேரும் தன் கவனத்தை ஒன்றின் மீதே வைத்திருந்ததனால்தான் அவர்களால் சாதனை புரிய முடிந்தது. இவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியையும், இந்த பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்டால் கொடுக்கும் என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார்கள். பிரபஞ்சத்திற்கு நல்லது கெட்டது என்று தெரியாது. நாம் கேட்பதை கொடுக்க வல்லது. இந்த பிரபஞ்சம் நாம் கேட்பதை கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. அதை எப்படி கேட்க வேண்டும் என்பதை தெரிந்து கேட்டால் அது நிச்சயம் கிடைக்கும். இந்த உலகில் சாதனை படைத்தவர்கள் அனைவரும் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை தெரிந்தவர்கள். நாமும் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பல சாதனைகளை படைப்போம். நன்றி, வணக்கம்.